அது அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆமா, ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அந்த மனுஷனுடைய பாவத்துக்காக ஜெபித்து அந்த மனுஷனுடைய பாவத்தை போக்குறதுக்கு வழி பண்ணணும். அப்ப என்ன ஆகும் சொன்னா, ஆண்டவருடைய பாவத்தை போக்கிட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கும் கொடுக்காத அதிகாரம் ஏசாமிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னவோ நீ சாப்பிடு, தண்ணி குடி, நீ உட்காரு எந்திரின்ற ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆனா பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஏசாமிக்கு மட்டும்தான் இருக்கு. அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெற்றவர். இப்ப நாம இவ்வளவு நம்ம வாழ்நாள் முழுக்க வேதத்தை படிச்சு, வேதத்தை தெரிஞ்சு, வேதத்தை தெரியாத ஒரு ஜனங்களுக்கு நம்ம வேதத்தை போதிக்கலாம். ஆமா, அவங்க கிட்ட பேசலாம். வேதத்தை தெரிஞ்ச ஜனங்களுக்கு ஆல்ரெடி இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்காது. ஆமா, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். இது வந்து தெரியாத வார்த்தை ஒண்ணு கிடையாது. அப்போ ஒரு மனுஷனை வந்து கடுமையான குற்றவாளியா பாக்குறது வந்து ஆண்டருக்கு விரோதமான காரியம். ஆமா, ஏன்னு கேட்டா ஆண்டு அந்த பாவத்தை ஆண்டு அவனுக்கு மன்னிச்சுட்டு இருப்பாரு. மன்னிச்சாரோ மன்னிக்கலையோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டு போறவங்களுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு நிச்சயம். ஏன்னா அவன் ஒரு நாள் பாவம் மன்னிப்பு கடைக்கு அமைச்சிருக்கான். 2 பேர் கிடைக்கும். யாரு கூட இவங்க நடந்துதான் இன்பம் போய்க்கிறான். சரி சரி. இந்த குழந்தை காலையில ஒரு 10 மணிக்கு பால் குடிச்சிச்சு. சரி, அப்புறம் பிஸ்கட் கொடுத்துருந்துச்சு, ஒரு பன் வாங்கி கொடுத்துடலாம் குழந்தைக்கு. எனக்கு 40 வருஷமா இருக்குது. நீ ஒழுங்கா கரெக்டா மாத்திரை போட்டுக்கணும். இல்ல, நானும் எனக்கு தெரியவே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனவருக்கு தான் தெரியும். பெங்களூர்ல என்னன்றாருல